இன்று புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆதனக்கோட்டை, பெருக்கலூர் மற்றும் புத்தாம்பூர் ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கி இளமை பருவத்தில் கல்வியின் அவசியம் குறித்தும் கல்விக்காக இந்த அரசு முன்னெடுத்து இருக்கும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து வாழ்த்துரை வழங்கினார். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா இன்று புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆதனக்கோட்டை, பெருக்கலூர் மற்றும் புத்தாம்பூர் ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கி இளமை பருவத்தில் கல்வியின் அவசியம் குறித்தும் கல்விக்காக இந்த அரசு முன்னெடுத்து இருக்கும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து வாழ்த்துரை வழங்கினார். புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா இந்நிகழ்வின் போது ஒன்றிய கழக செயலாளர் சாமிநாதன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், கழக நிர்வாகிகள் VGR மணிவண்ணன், VNM பாலு, புத்தாம்பூர் சுப்பையா உள்ளிட்டோரும் திமுக கழக உடன்பிறப்புகள் பலரும் கலந்து கொண்டனர். களிமண் வடிவில் இன்று எல்லா கால நெறிகளில் நின்று ஈராயிரம் காலம் நிலைத்து நிற்கும் தமிழை வணங்குகிறேன். விழாவோ ஒரு கலெக்டராக வரணும், ஒரு IPS ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட. அந்த மாதிரி எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். இந்த ஆதனக்கோட்டையில் உள்ளவங்களே நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். இந்த ஆதனக்கோட்டையில் படிச்சுட்டு எவ்வளோ பேர் வெளியே முறையில் நீங்கள் மிதிவண்டியை பயன்படுத்தணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 129 பேருக்கு கேர்ள்ஸுக்கு 59, பாய்ஸ் 70 பேர். இந்த மிதிவண்டியோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4900 ரூபாய். இந்த மிதிவண்டியோட விலை நான் மாண்பு முதலமைச்சர்களும் மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் படிப்பிற்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்ல விதமாக படிக்க வேண்டும் என்பதற்காக நமது மாண்பு முதலமைச்சர்கள் இந்த விலையில்லா மிதிவண்டியை கொடுக்குறாங்க. இதை மாதிரி பல்வேறு திட்டங்கள் இந்த 4.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து இந்த 2 கண்ணில் ஒரு கண்ணாக நினைக்கிற நமது மாண்பு முதலமைச்சர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருடந்தோறும் 45,000 கோடிக்கு மேலே வந்து செலவு செய்கிறாங்க இந்த பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும். இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இந்த பள்ளி கல்வித்துறைக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நல்ல